படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போது எல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து சொன்ன திரு APJ அப்துல் கலாம் 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான். இன்று வரை கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது கார்ல் மார்க்ஸ். படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை ஆசிரியர்கள் உணர வேண்டும். பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, என் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. அதற்காக படிக்கிறது. இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க தூங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்லுகின்றனர். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை நாம் வாசித்தே ஆக வேண்டும், யாராக இருந்தாலும். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீ அறிவாளி. உன்னுடைய இள வயசுல நீ செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பேசக்கூடிய லேரி கிங்னு ஒரு பெரிய அறிவாளிகிட்ட போய் கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இது மாதிரி புத்தக திருவிழா, நூலகங்கள், இதுல எல்லாம் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, நான் படிக்காம விட்டுட்டேன், அதனாலதான் என்னால இன்னும் பெரிய புத்திசாலி ஆக முடியலங்கிற. அப்பனா நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு பார்த்து, இவ்வளவு பெரிய மனிதர்கள் அத்துணை பேரும் இப்படி ஆனதுக்கு, anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young but becomes more beautiful regardless of their physical capacity. யாரெல்லாம் படிக்கிறத நிறுத்தாம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கானோ அவன் தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த மறதி நோயில ஆரம்பிச்சு எந்த நோயும் வராது. அது மட்டும் இல்ல, தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் உங்களுக்கு புத்தகங்கள் தான் கற்றுத்தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஜப்பான் நாட்டில் 2 மாதங்களுக்கு முன் அங்க உள்ள தமிழ்ச்சங்க ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல பேச போயிருந்தேன். நம்ம ஒருத்தர் பார்த்தா குட் மார்னிங் சொல்ற மாதிரி அவங்க ஜப்பானிய மொழியில சொல்லிட்டு, எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் வணக்கம் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். ஒருவரை பார்க்கும்போது 15 நாட்களுக்கு முன்னால் நீ படித்த புதிய புத்தகம் என்ன என்று கேட்டு அதை குறிப்பெடுத்து எழுதிட்டு போய் வாங்கி படிக்கிறான். நீங்க பாருங்க, ஹீரோசமா நாகசாகி எல்லாம் புல் பூண்டு இல்லாம போனது இன்னைக்கு இப்படி வியந்து நிக்கிற மாதிரி இருக்குன்னா வல்லரசா என்ன காரணம்? அருமை நண்பர்களே, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் ஒரு அறைகோவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு 3 கடமை. முதல் கடமை என்ன? எந்திரிச்சு கேட்கிறான் ஒருத்தன், படியுங்கள்னா. ஒரு பெண் எழுந்து பெண்களுக்கு 2வது கடமை படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம் தான். யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இன்று அமெரிக்காவை விஞ்சிய இடமாக இருக்குமோ என்று நினைக்கும் அளவிற்கு ரஷ்யா வளர்ந்திருக்கிறது என்றால் அத்துணை பேரும் படிப்பாளிகள். அதனால்தான் பாரதி சொல்லுவார், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று
பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும், இந்தியாவில் உள்ள எல்லாரும் படிச்ச அறிவாளி ஆயி மிகப்பெரிய புத்திசாலின்னு மத்த நாட்டுக்காரன் பார்த்து சொல்ற நாள் என்ன நாள்னு கேட்பார். பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும்பர். ஊர்ல பணக்காரனா இருப்பான், பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில ஒழுக்கம் கெட்டு அறிவில்லாமல் அந்த பிள்ளையினால் அந்த தலைமுறை வீழ்ந்து போவதை வாழ்ந்து கெட்ட வீடுன்னு ஊருக்கு ஊர் இருக்கும் பாத்தீங்கன்னா. அதே ஏழை பிள்ளையா இருப்பான், படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல அந்த குடும்பம் விழுது விட்டு வளரும். சிந்தித்து பாருங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற நேற்று இறையன்பு சார் பேசிட்டு போனாரு, எனக்கு தெரியும். இங்க எஸ்பி இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாரும் ஏசில இருந்து எல்லாரையும் நீங்க இப்ப எங்களெல்லாம் பேச கூப்பிடுறீங்க இல்லையா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையுமே சொல்றேன், எதுக்காக கூப்பிடுறீங்க? நாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல. பின் என்ன காரணம்? ஒரே காரணம்தான். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ எந்த ஜாதி மதம் கொள்ள அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்ட